உள்ளூர்ல அடி வாங்கினது பத்தாதுன்னு சொல்லி இங்கிருந்து பிளைட் பிடிச்சி தாய்லாந்துக்கு போய் அங்க போய் கேவலப்பட்டு திரும்பி இருக்கானுங்க தாவேகா தற்கொலை கூட்டம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. வாவ், அலண்டு போயிட்டேன். சத்தியமா இது நடந்தது. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய் டிவிகே. பாருங்க, வேர்ல்டு வைடு வந்து டிவிகே தான் போடுது. பைத்தியக்காரன் இது சொல்றதுக்கு பதிலா வாட் தி ஃபக்ன்னு இருக்கான். டிவிகே டிவிகே டிவி, what's that? விஜய் தளபதி விஜய் சவுத் இந்தியா. What? தளபதி விஜய். What the fuck is they saying? Dalividi மினிஸ்டர். DK. என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டேய் அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேக்குது. DK. Bro, fuck. I don't know what the fuck going on today. What y'all say? தளபதி விஜய் விஜய் G-Vay. விஜய் சவுத் இந்தியன் ஆக்டர். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. யார் சார் வரே? இவர தெரியல. டேய் இவர தெரியலையே. இவர்தான் Chief Minister of India. போடா சீட்டுக்குல. கீழ போடா. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது வீடியோ முன்னாடி ஷூ தூக்கி உள்ள போட்டாங்க. அப்படியா? அது வேறயா? டிவிகே டிவிகே தளபதி விஜய் சவுத் இந்தியா. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. Bro, what the fuck? Hey. டேய் முட்டா ஓரமா போங்கடா. யாரா நீங்க? பைத்தியக்காரன். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? Is these yours? Yeah, this is mine, bro. Bro, why you giving me your shoe? தளபதி விஜய். Why did he give me his shoes? உலக அளவுல போய் அசிங்கப்பட்டிருக்கு. அதாவது உள்ளூர்ல திட்டு வாங்கினதை பார்த்தாம இப்ப வெளியூர்ல போய் திட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கிறது. இந்த உலகத்துல தெரிஞ்ச ஒரே கூட்டம் தாவேகா தற்கொலை கூட்டம். இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர் நம்ம இந்தியாவோட முதலமைச்சர் யாரு? முக ஸ்டாலின். இல்ல, விஜய் தளபதி. சூழ்நிலை சரியான உடனே அவர் கரூருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அங்க போய் அந்த மக்களை சந்திக்கிறன்றாரு. விரைவில் சந்திப்பன்றாரு. இந்த சூழ்நிலைக்கு அவர் போக முடியுமா? இப்ப மழை பெய்து போக முடியாது. நாளைக்கு காலைல மழை நின்னோடனே போலாம். ஏங்க நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி கேட்கிறாருங்க. இப்போ நீங்க தருமபுரிக்கு போயிட்டீங்க, யார்ட்ட அனுமதி? இல்ல, நான் சாதாரண ஆள். விஜய் சாதாரண ஆளா? புடிங்கியா? என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன். என்ன பெரிய இது? யார் அவரு? ஒரு நடிகன், அவ்வளவுதானே. ஒரு நடிகன். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். ஒரு முட்டை, ஒரு கோழி இருக்குல்ல, அந்த கோழி முட்டை ஒட்டது அடகாத்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு 21 நாள் தான் ஆகுது. தேதி 25. இன்னும் ஒரு முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறேன். இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. 2 வாரமாக நம் காதில் விழுவதெல்லாம் ரங்கராஜ் பாண்டே என்ற ஒரு பெயர். யார் அந்த ரங்கராஜ் பாண்டே? அதான் யாருன்னு கேட்டேன். சங்கி மங்கி அது இல்ல, அவன் பேரை சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குது. புரிந்து விட்டது. இந்த மேலோகத்தில் நான் என்ன செய்கிறேனோ பூலோகத்தில் அதை சூப்பராக செய்து கொண்டிருக்கின்றார். ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே. உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? திரு பாண்டே சார், அந்த நீங்கள் பத்திரிகையாளர் ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம் எப்பொழுது ஆரம்பித்தது? கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். பத்திரிகை பற்றின அறிமுகம் என்னுடைய 7வது வகுப்புல கிடைச்சது. 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அவ்வளவுதான் படிச்சிருக்கேன். 7வது பாஸ் படிக்காத தற்குறி. 7ஆம் கிளாஸ்ல படிக்க ஆரம்பிச்சு 8, 9, 10 வந்தோடனே நமக்கு எல்லாமே கரைச்சு குடிச்சிட்டோம் அப்படின்னு அப்பயே எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. 7ஆம் கிளாஸ்ல படிக்க ஆரம்பிச்சு 8, 9, 10 வந்தோடனே 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அவ்வளவுதான் படிச்சிருக்கேன். யாரா எப்ப பார்த்தாலும் நை அப்ப ஒண்ணு பேசுறான், இப்ப ஒண்ணு பேசுறான். அதனால பத்திரிகைகள் படிச்சதெல்லாம் போதும், நாமளே பத்திரிகை நடத்தலாம். அப்புறம் எல்லாமே வரலாறு தான். அதுக்கப்புறம் நீங்க பார்த்ததுதான் எல்லாமே வரலாற்றுல தான். கல்வெட்டுலாம் பொறிக்கணும். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? நான் பாருங்கள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை, அந்த குறட்பாக்களை ஏன் அவர்கள் ஃபாலோ பண்ணுவதில்லை என்றே தெரிவதில்லை. அவங்கள மீட் பண்ணி டாக் பண்ணலான்னு வந்தேன். திருவள்ளுவர் யார்? அவர் ஏன்
வெள்ளை வேஷ்டியும் வெள்ளை அங்கவஸ்திரம் தானே அணிந்திருப்பார். மற்றும் சில பேரோ காவி அங்கவஸ்திரம் அணிந்திருப்பாரு. அவர் எப்படி இதெல்லாம் பேசுவார் என்று ஒரு பக்கவாதம். உனக்கெல்லாம் பேசவே தெரியல. நான் யார் என்ற இந்த குழப்பத்திற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நீ என்ன சொல்ல போற சொல்லு. நாங்க பார்த்தோம் உங்களுடைய சிலைகள் எல்லாம் பார்த்தோம். இதே மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய சிலை, அதுல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் பார்க்கும்போது நீங்க நல்ல நெத்தி நிறைய பட்டை போட்டு விபூதி போட்டு அருமையான குங்குமம் வச்சு நல்ல பூணல் தெரிச்சிட்டு நீங்கள் ஒரு பக்கா ஹிந்து மட்டுமல்ல, பக்கா ஆன்மீகவாதி மட்டுமல்ல, கடவுளுடைய பரப்பக்கூடியவரா இருந்தீங்க. தெரியுமா உனக்கு? முதல்ல மயிலாப்பூர்ல பிறந்து வளர்ந்துருக்காரு, தென்னம்பரம் தேங்காய் அப்படி தின்றுருக்காரு. என்ன நேர்ல உட்காந்து பார்த்த மாதிரியே சொல்ற? சும்மா அப்படி சொல்லுவான். அப்பதான் 4 பேர் நாளைக்கு வரவங்க பார்த்துட்டு அப்படியா அப்படின்ட்டு போவாங்க. நிறைய விஷயங்கள் இந்து மதத்துல மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட நீங்க இந்த குரல்ல கொண்டு வந்தீங்க. எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை 2 விரல நசுக்கி சுருக்கி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை மொழிபெயர்த்து உலக மொழிகள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து நாங்க கொண்டு போய் கேட்க போறோம். அப்படிங்க. ரொம்ப நன்றி. திருக்குறளுக்கு ஏகப்பட்ட பேர் தெளிவுரை எழுதி நான் பார்த்திருக்கிறேன். திருவள்ளுவருக்கே தெளிவுரை எழுதி இன்னைக்கு கூறிய நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய பதில். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ரங்கராஜ் பாண்டேவையே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒருவரை தான் இப்பொழுது நாம் வரவேற்க போகின்றோம். என்ன தங்க பண்ண போறீங்க? உங்களுக்கு மிகவும் மனதிற்கு பிடித்த ஆள், அவர் ஒரு தெய்வீக ஆள். யாருடா சொல்லும் நீ? ஆண்டாளம்மா வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தையும் ஆசீர்வாதம் தான். சொல்லுங்கள் அம்மா. சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. உன்னுடைய பூர்வீகம் பீகார். அப்போது நீ யாரு? சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. தென்னிந்தியனா இல்ல வட இந்தியனா? ஸ்ரீவில்லிபுத்தூராலா இல்ல பீகாராலா? பீகார்ல என்னுடைய குடும்பமே பீகார்ல பிறந்தது. நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் உங்க காலடியில ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அரசு மருத்துவமனையில பிறந்தேன். ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெருமாளுடைய நட்சத்திரத்துல ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்தேன். உன் ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் எடுக்கிறீங்க? அவரை நான் கேள்வியின் நாயகனே என்று நினைத்திருந்தேன். அவருடைய பதிலுக்கும் அவர் நாயகன் என்பதை இந்த பதில் மூலம் நமக்கு புரிய வைத்து விட்டார். சூப்பரா மாப்பிள. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. நான் எழுந்து நின்றுதான் இவரை கூப்பிட வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேவை செய்த ஒரு பெரியவர். சமூகம் பெரிய சார். யார்? மிகப்பெரிய பெரியவர், மகா பெரியவர். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? நிறைய கிழங்கு நீங்கள் துறவியாகி விடுங்களேன். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை. சோ துறவு பத்தி எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு எனக்கு ஞானமும் கிடையாது, அனுபவம் கிடையாது, வயசும் கிடையாது. அடுத்து வருபவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, லீலைகளுக்கெல்லாம் மன்னன். கமலஹாசனா? இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே, மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நீங்க கூடி சீக்கிரம் கட்சி ஆரம்பிச்சு பிஎம்ஓ சிஎம்ஓ ஆயிடுவா போல இருக்க. போடா வேலையை பார்த்து போடா. சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம அந்த பக்கம் போறது கிடையாது, அவ்வளவு தூரம் கெட்டிக்காரன் கிடையாது.